அவன் ஒரு நல்ல நண்பன். அதனால் அவன் நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் நல்லா இருக்கணும். எங்கள் நட்பு அது ரொம்ப விசித்திரமான ஒரு நட்பு. அது தெரியல. டீ கடையில் ஆரம்பித்து ஒரு 97, 98 ஒரு டீ கடை நட்பில் ஆரம்பித்து அவனை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ஆங்கராக பார்த்து இன்றைக்கி வந்து தமிழுக்கும் தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கும் இவன் ஒரு முகவரி, ஒரு அடையாளம். அது வந்து அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இத்தனை வருஷம் ஒரே ஆங்கர் ஒரு டாக் ஷோவோ ஒரு டெலிவிஷன் சேனலில் ரன் பண்ணுறதுக்கு இட்ஸ் நாட் அ சிம்பிள் ஜாப். ஏன்னா சினிமா சீரியல்கள் நிறுத்தப்படும், டான்ஸ் ஷோக்கள் நிறுத்தப்படும், சிங்கிங் ஷோக்கள் நிறுத்தப்படும், எல்லாமே. ஆனால் ஒரு டாக் ஷோ இதெல்லாம் தாண்டி இத்தனை வருஷம், அதுவும் சண்டே ஆஃப்டர்நூன் சம்பந்தமே இல்லாத ஒரு டைம், டிவியில் ப்ரைம் டைம்னு ஒன்று இருக்குது எங்களுக்கு. அந்த ப்ரைம் டைம் எல்லாம் தாண்டி சம்பந்தமே இல்லாத ஒரு டைமில் அந்த ஆடியன்ஸ் இதுக்குன்னே வந்து அங்கே உட்காந்து பார்க்குறது ஒன்று இருக்குல்ல, அதை பார்க்க வைக்கிறது ஒன்று இருக்கு. அது வந்து அதில் பெரும் பங்கு கோபிநாத்துக்கு சேரும். என் மகன் அது சொன்னதெல்லாம் உண்மை. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார். அதாவது மற்றவங்க ஃபோன் பண்ணாலும் அவங்க அம்மா பண்ணாலும் அதை தான் சொல்கிறாங்க. அப்படி எடுக்காத பட்சத்தில் ஃபோன் பண்ணி பேசக்கூடிய ஒரே மகன். ஏதாவது சொல்லுங்க. எல்லாருக்கும் பிரதீப் வந்து ஒரு இஸ் த ஒன்லி காய் ஹூ மேட் ஆல் தீஸ். இப்போ நீங்கள் பார்க்குற நவீன கருத்தியல் அல்லது நவீன டிசைனில் இருக்கக்கூடிய மாடர்ன் டெலிவிஷன் ஷோஸ் எல்லாத்தையும் டிசைன் பண்ணதில் பிரதீப்புக்கு பெரிய பங்கு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இந்த ஒரு ஈராவில் நீங்கள் பார்த்ததில் அதில் விஜய் டிவிக்கு வந்து அதுக்கான பிளாட்ஃபார்மாக விஜய் டிவி சப்போர்ட் பண்ணியிருக்கு. பட் அந்த மாடர்ன் டிசைன் எல்லாத்தையும் பண்ணது தான். பட் பேஸ் இங்கேருந்து தான். இவங்க பேரே தமிழ் அம்மா. இவங்களும் ஒரு ப்ராட்காஸ்டர், யாருக்கும் தெரியாது. அவங்க அப்போவே ஒரு பெரிய ப்ராட்காஸ்டர். அவங்களுடைய பையன்தான் இவர் நம்மளாம் மிரட்டலாமே முடியாது. நமக்கு மெயின் இடத்துலேயே பெரிய ஆதரவு இருக்குது. அப்படிங்கனால இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட கையில் ஒரு புக்கு கூட பார்த்ததில்லை. இவன் புக்கு படித்து தெரிஞ்சுக்கிறானா, இப்படி பேசுகிறானே பக்கம் பக்கமாக, இவனுக்கு இந்த அறிவு எங்கேருந்து வருது? சத்தியமாக இது வரைக்கும் அவன் ஒரு புக்கு படித்து பார்த்தது கிடையாது. எங்கேயாவது ஒரு ஆங்கரிங்க்கு மேலே ஏறும்போது கேட்பான், இப்போ நான் ஏதாவது சொல்ல அப்படின்னு. என்ன சொல்லணும் அப்படின்னு. இல்லை இப்போ என்ன சொல்ல, ஆயிரக்கணக்கான மேடைகள், இத்தனை ஷோ, எல்லாத்தையும் முழுசாக பேசும்போது கூட சும்மா அது ஒரு இதுக்காக இப்போ நான் என்ன சொல்லணும் அப்படின்றது. பட் அதுதான் அந்த பண்பு. ஐம் நாட் ஒன்லி நாங்கள் கோவொர்க்கர்ஸ் கிடையாது, வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்.